நீரோ என்ற ஒரு மன்னன் இருந்தான். அவன் ஒரு பெரிய கொடுங்கோல். அவன் இயேசுன்னு பேரை கேட்டாலே பயம், இயேசு என்ற பேரை கேட்டாலே வெறுப்பு, கிறிஸ்தவர்களை கொன்றொழிக்க வேண்டும் என்று பெரிய மைதானத்தை பிடிச்சுக்குவான். அதுல பெரிய பெரிய கம்பங்கள் நட்டு வைத்திருப்பார்கள். அந்த கம்பங்களில் கிறிஸ்தவ விசுவாசிகளை உயிரோட மேல கட்டி அவங்களை அப்படியே உயிரோட நெருப்பு வைத்து கொளுத்தி அந்த தீயின் வெளிச்சத்துல கீழே அந்த மன்னனும் மன்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் மந்திரி பிரதானிகளும் விருந்து உண்பார்களாம். எவ்வளவு ஒரு கொடூர மனம் பாருங்க. இடம் முழுசு கம்பங்களை நட்டு வச்சு கிறிஸ்தவங்களை தொங்க விட்டு உயிரோட தீ வைத்து கொளுத்தி அவர்களை அழித்து நாசமாக்கி அவங்க உயிரோடு எரிகிறதை பார்த்து கீழே உட்கார்ந்து விருந்து சாப்பிடுவாங்களாம். உயிரோட கிறிஸ்தவ விசுவாசிகளை பிடித்து, ஏன்னா ரோமன் எம்பையர் என்பது, ரோம அரசாங்கம் என்பது ஒரு பெரிய உலக அரசாங்கம், பல நாடுகளை வைத்திருந்த ஒரு வல்லரசு. அவங்ககிட்ட ராணுவம், படை பலம், அம்பு, ஆட்கள், எல்லா அதிகாரம் எல்லாம் இருக்கு. கிறிஸ்தவரிடத்துல என்ன இருக்கிற யோசித்து பாருங்கள், ஒன்றுமில்லை. வெறும் 4 ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறாங்க, ஒரு 10 விசுவாசிகள் இருக்கிறாங்க. விசுவாசிகளை பிடித்து வந்து உயிரோட சிங்க கெபியிலே போடுவாங்க. அவருடைய பெரிய பெரிய இந்த விளையாட்டு அரங்கங்கள், இந்த ஓடியன் என்று சொல்லுவாங்க, விளையாட்டு அரங்கங்கள், அந்த அரங்கத்து நடுவுல பசித்த சிங்கங்களை அப்படியே உயிரோட கலட்டி விட்டு இவங்களை கையை கட்டி முன்னால தள்ளி விட்டுருவாங்க. அந்த சிங்கம் அவர்களை அடித்து வேட்டையாடுவதை பார்த்து ரசிப்பார்கள். நீரோ சொன்னான், நான் என் மரணத்துக்கும் உள்ள இந்த தேசத்துல கிறிஸ்தவர்களில் கிறிஸ்தவன் என்ற பெயரே இல்லாதபடிக்கு நான் அழித்து ஒழிப்பேன் என்று சொன்னான். நீங்க இன்னைக்கு பாக்குற ஆட்கள்லாம் ரொம்ப சின்ன ஆட்க, இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகள், கவர்மெண்ட், இதெல்லாம் ரோம் அரசாங்கம் இருக்கு பாருங்க, பெரிய ராணுவம், மிக கொடூரமானவர்கள், எல்லா அதிகாரங்களையும் தன் கையிலே வைத்திருக்கிறவர்கள். அவன் சொன்னான், நான் இருக்கிற காலத்துல இனி கிறிஸ்தவன் என்ற பேரே இருக்காதபடிக்கு நசிக்கிறேன், நான் எல்லாரையும் அழித்து ஒழித்து விடுவேன் என்று. பக்கத்துல இருந்த மந்திரியிட்ட கேட்டான், நான் சொன்ன சவால் என்னாச்சு? நான் இருக்கிற காலத்துக்குள்ளே கிறிஸ்தவர்கள் என்ற பெயரே இல்லாதபடி அற்று போகும்படி அவர்களை ஒழித்து விட்டுத்தான் சாவேன் என்று சொன்னேனே. இப்ப கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நம்ம நாட்டுலன்னு கேட்டான். அவன் சொன்ன, ஐயா, உண்மையை சொல்ல வேண்டுமானால் நீர் பதவியேற்ற போது இருந்ததை விட 2 மடங்கு கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க உள்ளன்னு சொன்னான். இது சரித்திரத்துல போட்டிருக்கிற சம்பவம், நான் பொய் சொல்லல, உங்களை உற்சாகப்படுத்த சொல்ல, சரித்திரத்துல இருக்கு. 2 பங்கு இருக்கிறாங்க இப்போ நீ பதவியேற்ற போது இருந்த போது. ஆம், இயேசு ஜெயிக்கிறவர். எந்த அரசாங்கம், உலக அரசாங்கம், அதிகாரம் எவனும் ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தருடைய வார்த்தை பலன் கொண்டு நிமிர்ந்து நிற்கும்.